எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா இல்லைன்னா எல்லார் வீட்லேயும் இப்படியான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் லீவ் இருந்துச்சு. அப்போம்லாம் சாயந்தரம் 6 மணிக்கே முழிச்சிருந்து செல்லு பாப்பா இல்லைன்னா ஏதாச்சும் விளையாடிட்டு இருப்பா. எங்களை எழுப்புறது கூட இல்லை. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுலேருந்து 8 மணிக்கு தான் மேடம் முழிக்கிறாங்க. 8:20 8:30க்கெல்லாம் வேன் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணி எடுத்து சாப்பிட வச்சு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையிலே நாங்கள் டிஃபன்னு தனியாக பண்ணுறது இல்லை. இப்போ பிள்ளைங்களுக்காக இப்போ ஆனுக்குட்டியும் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனுக்காக சரி 2 பேரும் சாப்பிட்டுட்டு போகட்டும்ன்ட்டு இன்றைக்கி புட்டை வச்சு தான் வச்சுருந்தேன். அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால நாங்களே இன்றைக்கி சாப்பிட்டுட்டு திரும்பவும் அவங்களுக்கு சாப்பாடையே ஊட்டி விட்டுட்டு 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. காலையிலே 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. தைராய்டுக்கு நான் டெஸ்ட்டு பண்ணியிருந்தேன். டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போய் கேட்டேன். திரும்ப இன்னும் 30 நாள் கழித்து வர சொல்லிட்டாங்க. டாடா பாய்.